ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி குழந்தைங்க ஸ்வீட் கேட்கும்போது ரொம்ப சத்தான சாஃப்டான எண்ணெயில் பொரிக்காமல் ஒரு ஆரோக்கியமான ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையும் இது கூட 5 பாதாமையும் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ரவை பதத்துக்கு பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நான் மீடியம் சைஸ் அளவு வாழைப்பழம் 2 எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டும் ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துட்டு வெல்லம் அளந்த கப்பாலேயே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்தை பாகு காய்ச்சணுன்ற அவசியம் இல்லைங்க. நம்ம வெல்லம் தண்ணியில் கரைஞ்சிட்டு கொதிச்சு வந்தாலே போதும். பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்த இந்த ஸ்டேஜில் கேஸ் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் ஸ்ட்ரெயினர் வச்சு வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால வெள்ளத்தில் உள்ள தூசி மண் எல்லாமே இந்த ஸ்ட்ரெயினர்லேயே நின்றுடுங்க. இப்போ கரைச்ச இந்த வெள்ளை தண்ணியுமே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்குவோம். அடுத்ததாக ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழ பீசஸை இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா இது போல் ஈவனாக கலந்து விடுங்க. நம்ம சேர்த்து இருந்த வாழைப்பழம் இந்த நெய்யிலேயே நல்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கி வரணுங்க. நெய்யில் இந்த வாழைப்பழம் வதங்கி வரும்போது நல்ல ஒரு மணமாக இருக்குங்க. இப்போ நம்ம கரண்டியால் இந்த வாழைப்பழத்தை இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி விட்டு நல்லா ஈவனாக மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வாழைப்பழம் மசிஞ்சு வந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக துருவிய தேங்காயாக இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் வாழைப்பழம் 2த்தையுமே ஒரு நிமிஷத்துக்கு ஈவனாக இந்த நெய்யிலேயே கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த வெள்ளை தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த வாழைப்பழம் இந்த தேங்காய் 2மே கட்டி இல்லாத மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பொடிச்சு வச்சிருந்த இந்த வேர்க்கடலை பாதாம் பொடியையும் இதோட சேர்த்துட்டு நல்லா ஈவனாக இந்த மாதிரி ஒன்று போல் கலந்து விட்டுருங்க. இப்போ ஃபைனலாக 1 கப் அளவுக்கு, அதாவது வெல்லம் மெஷர் பண்ண அதே கப்பால் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துட்டு இப்போ கம்ப்ளீட்டாக கேஸோட ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூடுலேயே இந்த மாவை நல்லா இது போல் கிண்டி விட்டோம்னா இந்த கோதுமை மாவு வெள்ளைத்தண்ணி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு இந்த வெள்ளைத்தண்ணி இருக்கிற சூட்லேயே பாதி அளவு நல்லா வெந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு சப்பாத்தி மாவு போல இந்த மாதிரி ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு மாறி வந்துருங்க. இப்போ இந்த மாவை எடுத்துட்டு அப்படியே வேற ஒரு தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ண இந்த மாவு முழுமையா ஆறுனதுக்கு பிறகு கையில ஒட்டவே ஒட்டாதுங்க. இதிலிருந்து கொஞ்சமாக மாவை எடுத்துட்டு கையால் இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்தோம்னா ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்குங்க. இப்போ இதுக்கு மேலே கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக ஒரு பேடா ஷேப் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி பேடா ஷேப் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் பர்ஃபெக்டாக பேடா ஷேப் தான் வேணும் அப்படின்னா ஒரு வாழை இலை இருந்தால் எடுத்துக்கோங்க. இதில் லைட்டாக நெய்யோ எண்ணெயோ இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இது மாதிரி குக்கி கட்டர் இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த குக்கி கட்டருக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை எடுத்துட்டு உள்ளே நல்லா அழுத்தி விட்டு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஈவனாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த குக்கி கட்டரை மட்டும் வெளியில் எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு பேடா ஷேப்புக்கு நல்ல ஒரு ஹெல்தியான சாஃப்டான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அலங்கரிக்கிறதுக்காக நம்ம உடைச்ச வேர்க்கடலை இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து இது மேலே அழகாக சென்டராக பிளேஸ் பண்ணிவிட்டு டெக்கர் பண்ணிக்கலாம். இதே போல் ரெடியான எல்லா பீசஸையுமே நீங்கள் இட்லி பாட்டில் உள்ள ஒரு கொத்தில் இந்த மாதிரி அழகாக ஈவனாக அடுக்கி விட்டுருங்க. இது எல்லாத்தையுமே இப்போது ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் இட்லி பாட்டில் ஆவியிலேயே வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, வேக வச்சு நான் வேற ஒரு தட்டுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது முழுமையாக ஆறியும் வந்துருச்சுங்க. ஆறினதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் இப்படி தாங்க இருக்கும். நல்லா ஷைனிங்காக பலபலன்னு சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு அதே மாதிரி ரொம்ப சத்துள்ள சுவையான சாஃப்டான ஒரு ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி இன்னைக்கு செஞ்சுருக்கோம். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நீங்களும் இதே மாதிரி ஸ்வீட் ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. அப்படியே இது வரைக்கும் நீங்கள் சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க.
அடுத்ததா இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மறுபடியும் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.